யூனிக் இந்தியர்கள் பார்ட் 3. பெரும்பாலும் மற்ற நாடுகள் இல்லாம நம்ம நாட்டுல மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை பத்தி ஆல்ரெடி பார்ட் 2 வரை பார்த்திருந்தோம். இது அதோட பார்ட் 3. எவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தை கேட்டிருக்கேன், இதுக்கு போய் உடைக்கிறாங்களே. அதாவது கழுது மேய்க்கிற பையனுக்கு இப்படி ஒரு அறிவான்னு உன் மேல எல்லாருக்கும் பொறாமடா. வீட்டுல அம்மாக்கள் பெத்தவங்களுக்கும் பிள்ளைகள்ட்டையும் இருந்து காசை காப்பாத்துறதுக்காண்டி அஞ்சரை பெட்டிக்குள்ளையும் அரிசி பெட்டிக்குள்ளையும் காசை ஒளிச்சு வைக்கிறது. டிவி, ஃப்ரிட்ஜ், காரு இந்த மாதிரிலாம் பொருள் வாங்கினா எங்க அதை கவரை பிரிச்சா ஸ்கிராச் ஆயிரும், அழுக்காயிரும்னு அந்த கவரையே பிரிக்காம ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்றது. நம்மளோட ட்ரெஸ் பழசாயி அது கிழிஞ்சிருச்சுன்னா அதை தூக்கி போட மனசு வராம அதையே புடி துணியா யூஸ் பண்றது, வண்டி துடைக்கிற துணியா யூஸ் பண்றது. பைக்ல இண்டிகேட்டர் எல்லாம் நல்லா தான் வேலை செய்யும், இருந்தாலும் இந்த கையை லெஃப்ட்லயும் ரைட்லயும் காமிச்சு வளையிறது. பரவாயில்ல, கையாவது காட்டுறாங்களேன்னு போனதே, சில நேரம் எதுவுமே காட்டாம சடனா வளைச்சிருவாங்க. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. ஹேர் ஸ்டைல் கலைஞ்சிரும் அப்படின்றதுக்காண்டி ஹெல்மெட் போடாம வண்டி ஓட்டுறது. அடிபட்டு கீழே விழுந்தா முடி களையறதுக்கு மண்டை இருக்காது அப்படின்றத மறந்துட வேண்டியது. அதே மாதிரி ஹெல்மெட்டை மண்டைக்கு போடாம முன்னாடி உள்ள டேங்குக்கு போடுறது. அப்புறம் போலீஸை பார்த்தோன்னே மண்டையில தூக்கி மாட்டிக்கிற வேண்டியது. அதாவது உயிரை காப்பாத்த ஹெல்மெட் போடாம பர்ஸை காப்பாத்த ஹெல்மெட் போடுறது. இன்னும் அது மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. அடுத்த பார்ட்ல பார்ப்போம். I don't know.